உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அதேபோல நன்னிலம் சுற்றுவட்டாரத்தில் நீர் இல்லாமல் சுமார் 1000 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் கருகியிருப்பதை நாம் தற்போது காட்சிகளாக பார்க்கிறோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவசாயிகள் அளித்த முதலில் அந்த பேட்டியை கேட்கலாம். தண்ணி இல்லாமல் அப்படியே கருகி போயிட்டு போரில் தான் நாங்கள் எப்பொழுது மூலம் சாவடி பண்ணோம். போர் லெவல் வந்து அதிகமாக ஆழத்தில் போயிடுச்சு தண்ணி, அதனால் அதை சப்ளை பண்ண முடியல. அதனால் பயிர்கள் பூரா கருகி போயிட்டு எப்போதும் ஜூன் மாதம் தண்ணி திறப்பாங்க, இந்த வருஷம் அதுவும் திறக்கலை. மறுபடியும் திறக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. திறந்தாலும் இன்னும் பயன் கிடையாது. அடுத்த சாகுபடிக்கு வேணால் பயன்பெறுமே தவிர இந்த சாகுபடிக்கு பயன்பெறாது. முற்றிலும் எல்லாமே அழிஞ்சிருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வயலில் பாருங்கள், அப்படியே எல்லாம் எரிஞ்சு போய் கம்ப்ளீட்டாக முற்றிலும் சேதமாயிடுச்சு. ஏக்கருக்கு 20,000 25,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். அரசாங்கம் ஏதாவது ஆய்வு பண்ணி ஏதாவது ஒரு நிவாரணத் தொகை எங்களுக்கு எதை கொடுத்து எங்களை கை தூக்கி விட்டால் தான் மீண்டும் விவசாய மட்டத்துக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் விவசாயிகள் ஏக்கருக்கு 20,000 முதல் செலவு செய்திருப்பதாகவும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தங்களுடைய வேதனையை தெரிவித்திருப்பதை நாம் காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், விவசாயிகளுடைய பேட்டி இதுவான்று இருக்க அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கு? அதிகாரிகள் தரப்பில் என்னென்ன விஷயங்கள் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது? திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 60,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகள் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து இதுவரை தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பயிரிட்டுள்ள விவசாய நிலங்கள் தண்ணீர் இல்லாமல் பாலமாக வெடித்து காணப்படுகிறது. மேலும் நெல் பயிர்களும் கருகியதால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கண்டீஸ்வரம், அச்சுதம்பேட்டை, மாதா கோவில், செம்பியமிழலை, ஆலங்குடி, நெம்மேலி, குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 40 நாட்களான குறுவை நெல் பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் முற்றிலும் கருகிவிட்டது. ஒரு ஏக்கருக்கு இதுவரை 15,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து நிற்கின்றனர். தற்பொழுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் இனிமேல் தண்ணீர் திறந்தால் கூட இந்த பயிர்களை காப்பாற்ற முடியாது எனவும் அடுத்த கட்ட சாகுபடி பணிக்காவது முன்கூட்டியே தண்ணீரை திறக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.